பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ரேக்லா பந்தயத்துல இந்த வருஷ விசேஷம் என்னன்னா, எந்த வருஷமும் கலந்துக்காத மலைஜாதிக்காரங்க இந்த ரேக்லா பந்தயத்துல கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு எங்கள் லிங்கம்பட்டி ஜமீனின் மகள் இளையராணியின் கையால் பணமுடிப்பும் பதக்கமும் வழங்கப்படும். பந்தயம் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. வீரர்களே, அனைவரும் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த போட்டியை மதிப்புக்குரிய லிங்கம்பட்டி ஜமீன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைப்பார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மலைநாட்டு சிங்கத்தை விழா மடைக்கு அழைக்கிறோம். வெற்றி வீரனப்பா அம்மையப்பா, அஞ்சாத சிங்கமப்பா, இவன் அஞ்சாத சிங்கமப்பா. இதை நாளும் சொல்வோம், உறக்கச் சொல்வோம், நாடாளும் மன்னனப்பா, இவன் நாடாளும் மன்னனப்பா. ஊரும் நீதானே உறவு
இதுதானே ஊரெல்லாம் உன் பேச்சுதான் எங்கள் வாழ்வெல்லாம் உன் மூச்சுதான் ஊரெல்லாம் உன் பேச்சுதான் எங்கள் வாழ்வெல்லாம் உன் மூச்சுதான் வெற்றி வீரரப்பா எங்கள் அம்மையப்பா அஞ்சாத சிங்கமப்பா இவன் அஞ்சாத சிங்கமப்பா ஓஹோ 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 வீரன் முந்தன் நடையத்தான் கண்டா புடி கூட பதுங்கி ஓடுமப்பா உடைவாளை உருவித்தான் போரில் நீ வந்தால் எதிராளி தலையெல்லாம் உருளுமப்பா வேங்கை வந்தது ஊருக்குள்ளே உள்ள நரிகள் நடுங்குது வீட்டுக்குள்ளே ஊர் மக்கள் பெற்ற செல்வமே எம்மை காத்து நிற்கும் கருணை உள்ளதே நாடி வந்தோம் உண்மையப்பனே என்றும் ஆண்டிடுவாய் அம்மையப்பனே வெற்றி வீரரப்பா எங்கள் அம்மையப்பா அஞ்சாத சிங்கமப்பா இவன் அஞ்சாத சிங்கமப்பா ஊரும் நீதானே உறவும் நீதானே உயிரும் நீதானே உண்மை இதுதானே ஊரெல்லாம் உன் பேச்சுதான் எங்கள் வாழ்வெல்லாம் உன் மூச்சுதான் சீமான்கள் உண்டால் போருக்கு பயந்து ஒளிந்தாரப்பா பணத்தாலே சேர்க்காத பந்தங்கள் தானே பண்பாலே நீ சேர்க்க கண்டோமப்பா வெற்றி என்றும் உன் வாழ்விலே வேண்டுகின்றோம் எந்நாளுமே ஏழை மக்கள் உங்கள் பக்கமே என்றும் எங்களுக்கு ஏற்ற தலைவனே நாளை நீயும் அன்னையாடவே ஒளி நாட்டுகிறோ அம்மையப்பனே வெற்றி வீரரப்பா எங்கள் அம்மையப்பா அஞ்சாத சிங்கமப்பா இவன் அஞ்சாத சிங்கமப்பா ஊரும் நீதானே உறவும் நீதானே உயிரும் நீதானே உண்மை இதுதானே ஊரெல்லாம் உன் பேச்சுதான் எங்கள் வாழ்வெல்லாம் உன் மூச்சுதான் ஊரெல்லாம் உன் பேச்சுதான் எங்கள் வாழ்வெல்லாம் உன் மூச்சுதான் அம்மையப்பா அம்மையப்பா எழுந்திருப்பா என்னம்மா எழுந்திரு சொல்றேன் என்ன செய்ய போற சொல்றேன்ல உட்காரு தூங்காதே ஊரு கண்ணு ஒரு கண்ணு 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 துப்பு நல்லா துப்புடா என்னம்மா
என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? இவங்க திருந்தவே மாட்டாங்களா? கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இவ்ளோ அநியாயம் பண்றாங்களே. என்னம்மா பண்றது? நம்ம ஜமீன்ல என்னைக்கு நடக்கிறதானே, இன்னைக்கு நேத்தா நடக்குது. கண்ணால பார்த்த பிறகும் என்னால தாங்க முடியலம்மா. எனக்கு பிடிக்கல. நான் எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன். என்னம்மா இது இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நான் மட்டும் இங்க கிடைக்கிற காசுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டா இருக்கேன்? இல்லம்மா, உன்னை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த ஜமீனை விட்டு நான் எப்பவோ போயிருப்பேன். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஒரு பொண்ணு நல்லா வாழணும்னா பிறந்த நேரமும் சமஞ்ச நேரமும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ வாக்கப்படுற வீட்லயாவது சந்தோஷம் கிடைக்குமான்னு மலை வேப்பங்குட்ட சாமியார்கிட்ட போய் சோழி போட்டு பார்க்கலாம். ஆ? எதையும் மனசுல வச்சுக்காம படுமா. பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம் தம்பி. மனுஷனா பிறந்தா சூடு சொர்ண மான மரியாதை ஏதாவது இருக்கணும். உத்தமனா இல்லாட்டும் பரவாயில்ல, ஊரை கெடுக்கிற அயோக்கியம் இருக்க கூடாதுன்னு சொல்றேன். இதோ பாருங்க, நம்ம ஊர்ல குடிக்க தெரியாதவங்கள குடிப்பழக்கத்தை கத்து கொடுத்ததே இவன் தான். அது தெரிஞ்சு பஞ்சாயத்து வச்சப்போ அவன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னான். நாம எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கள்ளக்கபடம் தெரியாத சின்ன பசங்களை கூட்டிட்டு போய் தோப்புதோற ஜமீன் வீட்டு பொருளை கலவாட வச்சு ஐயந்தளமா மாட்டி நம்ம ஊர் பேரை கெடுத்துட்டான். யாருமே இல்லாத அனாதையாச்சுன்னு சொன்னதுனால இவனுக்காக நான் உங்ககிட்ட பறிஞ்சு பேசி எனக்காக இவனை மன்னிச்சு விட்டீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் எவ்வளவு தப்பு செஞ்சான். நானும் அடிச்சு உதைச்சு திருத்தி பார்த்தேன். இவன் திருந்துற மாதிரி இல்ல. இன்னைக்கு என்னடா புதுசா 3 பேரை சேர்த்துக்கிட்டு மாடசாமி வீட்டுல போய் ஆட்டைய மாட்டிய களவாடி சந்தையில கொண்டு போய் வித்துருக்கானுங்க. இவனால எப்பவும் இந்த ஊர் தொலையா இருக்கு. எந்த பிரயோஜனம் இல்ல. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்கய்யா. உப்ப தின்னவன் தண்ணியை குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இவங்களை என்ன செய்யறதுன்னு நீங்களே சொல்லுங்க தம்பி. ஆமா தம்பி, நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு சம்மதம் தான். இதோ பாருங்கய்யா, 5 பைசானாலும் உழைச்சு சம்பாரிச்சு அத பொண்டாட்டி கையில கொடுத்து குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. ஏதோ முதல் தடவையா தப்பு செஞ்சதுனால இந்த பஞ்சாயத்து உங்களை மன்னிக்குது. அது உங்களுக்காக இல்ல, உங்களையே நம்பிக்கிட்டு இருக்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க முகத்துக்காக. இனிமே தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து முன்னாடி சத்தியம் பண்ணுங்க. சொல்லுங்க. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்கடா. இந்த பஞ்சாயத்து மேல சத்தியமா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டோம். எல்லாரையும் மன்னிக்கணும்மா. இதோ பாருங்க, இந்த பஞ்சாயத்து இந்த 3 பேரை மன்னிச்சாலும் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்க இந்த கிறுக்கனை மட்டும் மன்னிக்காது. இவனை 6 மாசம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு இந்த ஊர் சார்பா நான் பஞ்சாயத்து கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, தயவு செஞ்சு இவன் மேல பரிதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ சோறு தண்ணி கொடுத்துறாதீங்க. மேலே இவனுக்கு தண்டனையா இந்த கிறுக்க நம்ம ஒரு பொம்பளைங்கால வந்து மன்னிப்பு கேட்டாவணும். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். காலைல விடுடா.